أنا رقية وحسين أريده وينه متى أضم واشتم. அம்மாவின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். குழந்தை வளர்ந்து தடுமாறி பால் குடிக்கிற அந்த பருவத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். புனிதமிக்க அந்த காபாவுக்கு அருகில் கொண்டு போய் உன்னுடைய தாயை, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் கொண்டு போய் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீண்ட காலத்திற்கு பிறகு துள்ளி விளையாடுகிற ஒரு குழந்தை தனக்கு கிடைத்ததை அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருந்த குடும்பம். அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட மனதில் வருத்தம் இல்லாமல் பேரித்தங்கனிகளும் கையிலே கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு, பாலஸ்தீனத்திலே இருந்த மக்காவுக்கு நடைபயணமாக வந்து அந்த பாலைவன பெருவீதியில் கொண்டு வந்து விட்டாரே, அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது ஒரு சாதாரணமான காரியமாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொஞ்சம் கூட திரும்ப பார்க்காமல் பாலஸ்தீனத்தை நோக்கி தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டு ஒட்டகத்திலே ஏறி பயணமாக தயாரானார். ஹாஜரா அம்மா அவர்கள் கையில் இருக்கின்ற அந்த குழந்தையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். எங்கே செல்கிறீர்கள் எங்களை விட்டுவிட்டு? உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். எந்த பதிலும் சொல்லவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.